மக்கள் முன்னே எடுத்து செல்வதும், அதையும் தாண்டி மாணவ சமூகத்திற்காக அந்த மாணவ சமூகத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நேரலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக ரைட் சேனல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இன்றைக்கு ஒரு உருக்கமான நினைவலைகளோடு உங்கள் முன் நான் அமர்ந்திருக்கின்றேன். அன்பார்ந்த நேயர்களே, மகாத்மா காந்தி குறித்து ஒரு ஞானி, ஒரு அறிவியல் வித்தகர் ஐன்ஸ்டீன் சொல்லுகின்ற பொழுது, இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தி என்ற ஒரு மனிதன் இந்த நாட்டிலே இந்தியாவில் பிறந்தான் என்பதும், கைகளில் ஆயுதமே இல்லாமல் ஆயுதங்கள் பல இருக்கின்ற அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றான், இந்தியாவிற்கு விடுதலையை வாங்கி தந்தான் என்பதும் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை ஐன்ஸ்டீன் அவர்கள் தன்னுடைய வரலாறில் பதிவு செய்தார். அதே நிலையில் இன்றைக்கு அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதன், ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன், நடுத்தர சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதன், தமிழகத்தினுடைய தென்கோடி பகுதியில் இருக்கின்ற ஒரு மனிதன், இன்றைக்கு அந்த மனிதனுடைய செயல்பாடுகளை, அந்த மனிதனுடைய உழைப்புகளை, அந்த மனிதன் இந்த சமூகத்திற்காக உழைத்த உழைப்புகளை எல்லாம் உலகமே இன்றைக்கு வேந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த அதிபர் ஜார்ஜ் புஷ் அவர்கள் அப்துல் கலாமுக்கு கடிதத்தை எழுதுகின்ற பொழுது, உங்களுடைய மனசு மிக உயர்ந்த மனது, யூ ஹாவ் கிரேட் ஹார்ட் என்று எழுதுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனசுக்கு சொந்தக்காரர் மேதகு அப்துல் கலாம். ஆனால் சில நேரங்களில் மரணம் செய்கின்ற பிழை இருக்குது பாருங்க, அந்த பிழையில் மகத்தான பிழை என்று பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு மகான் அப்துல் கலாமை நேற்று எடுத்துக்கொண்டிருக்கிறது. நேர்களே, நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஒரு மனிதனாக பிறந்து உலகமே பார்க்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மேதகு அப்துல் கலாம் குறித்து இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வந்திருக்கின்றார் தாகூர் கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர். அதையும் தாண்டி மேதகு அப்துல் கலாம் இது மிகுந்த ஈடுபாடும் ஒரு உண்மை சார்ந்த நெறிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அப்துல் கலாம் இது அன்பும் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் திருமிகு சம்பத் குமார் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். நேயர்கள், உங்களுக்கும் சிறிய வேண்டுகோள். ஐயா கலாம் என்ற ஒரு மகத்தான மனிதன், அவர் குறித்த சிந்தனைகளை நீங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு சிறிய வேண்டுகோளோடு இந்த ஒரு உருக்கமான நிகழ்ச்சிக்கு நான் செல்ல இருக்கின்றேன். வணக்கம். இப்போ கலாம் என்று வருகின்ற பொழுதுங்க சார், நான் அநேகமாக 2000 ஆண்டாக இருக்கு நினைக்கிறேன். நான் அவருடைய புத்தகத்தை புதுச்சேரியில் முதலாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறது. அவருடைய எழுச்சி தீபங்களாகட்டும் அல்லது அக்னி சிறகுகளாகட்டும். அதனால தான் இந்த கலாம் குறித்த நிகழ்ச்சி என்று வருகின்ற போது டக்குன்னு என்னுடைய மனசுக்கு வந்தவங்க நீங்கள் தான் வச்சிங்களேன். ஸோ அந்த சம்பவத்திலிருந்து கலாம் ஐயா குறித்து உங்களுடைய சிந்தனைகள் என்ன, அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள்? இந்தியாவின் கடைக்கோடியிலே களம் செலுத்துகின்ற ஒரு படகோட்டியின், படகு உரிமையாளரின் மகனாக பிறக்கின்ற ஒரு பரம ஏழையின் மகன், வானளாவிய அறிவும் ஆற்றலும் ஆக்கமும் பெற்று இந்தியாவின் முதல் குடிமகனாக உருவானான் என்றால் அவன் கடந்து வந்த பாதைகள் கல்லும் முள்ளும் கண்டதாகத்தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகன் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவன் விட்டுப்போன வாழ்க்கை நெறிமுறைகள் என்றைக்கும் இந்தியா முழுக்க இருக்கின்ற இளைய உள்ளங்களுக்கு நன்னெறியை போதிக்கின்ற பாதையாக இருக்கும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய, தேசத்தின் முகவரியை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்திலே அந்த மாபெரும் மனிதர் டாக்டர் கலாம் பதிவு செய்கிறார். அதை படிக்கும்போது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு இதற்கு முன்பாக நான் 2000ற்கு முன்பாக படித்தேன் என்றால் அது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியுடைய சத்திய சோதனையாக இருக்கும். பிறகு பலருடைய வாழ்க்கை வரலாறுகள் பார்க்கும் போதெல்லாம் உலகத்திலே புரட்சிகள் பூத்து இருக்கிறது, வெடித்திருக்கிறது, அதன்படி மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண நம்ப முடியாத வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து உருவான ஒரு சிறுவன் இப்பேற்பட்ட சேதாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறான். இந்துஸ்தானத்தின் இதயமாக அவன் விட்டு இருக்கிறான் என்றால்
அந்த வாழ்க்கை, நெடிய வாழ்க்கை இருக்கிறதே, அது இதுவரை யாரும் பார்க்காத ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கும். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அவனுடைய உழைப்பு. அந்த உழைப்பு கட்டப்பட்ட அஸ்திவாரம் கனவு. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். கனவும் உழைப்பும் கலந்து நிற்கும் போது அங்கே ஒரு மனிதன் கலங்கரை விளக்கமாக, அடுத்தவர்களுக்கு ஒளி காட்டும் தீபமாக இருப்பான் என்பதற்கு வாழும் சாட்சியாக, ஒவ்வொருவரின் மனசாட்சியாக இன்றைக்கு கலாம் மறைந்தாலும் நிறைந்திருப்பார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, இது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான தருணம் கலாமுடைய மறைவின் போதுதான் ஏற்பட்டு இருக்கிறது என்று நினைக்கும் போது தான் மிகுந்த வருத்தமும் வேதனையும் இருக்கிறது. அவன் வாழும்போதே அந்த மனிதன் கடந்து வந்த லட்சிய பாதைகளையும் வறுமையை பக்கபலமாக வைத்துக்கொண்டு செழுமையான எண்ணங்களை வார்த்தெடுத்த வீரநடையை ஒருவன் படித்திருந்தால், கால் நூற்றாண்டுகளாக இந்தியா படித்திருந்தால், கடந்த 15 ஆண்டுகளாக அதை வாசித்திருந்தால், அவன் காட்டிய திசையில் பயணித்து இருந்தால், அந்த மனிதனுடைய ஆத்மா இன்றைக்கு பெருமிதத்தோடு இந்த நாட்டை காவல் காத்து கொண்டிருக்கும். அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய சமாச்சாரம். அவருடைய மறைவு, அந்த மறைவு இன்றைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருப்பதற்கு அப்பேற்பட்ட ஒரு 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 சாதாரண வாழ்க்கையிலே, ஒரு மிக எளிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைந்த சிகரத்தின் சிகரம் டாக்டர் கலாம். அதெல்லாம் அந்த 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 2000க்கு முன்னால், ஏன்னா கலாம் என்பவர் எப்போது தெரிய ஆரம்பித்தார்? 78 வயசு. ஆனால் கலாம் இந்த மண்ணுக்கு, இந்திய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பாமரர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு எப்போது தெரிய ஆரம்பித்தார்? ஏறக்குறைய 15 ஆண்டுகள். இன்னும் சொல்லப்போனால் அவர் எப்போது இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்போது இந்திய துணைக்கண்டம் முழுக்க, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை இதயங்களுக்கும் அவர் முகவரியாக அறியப்பட்டார். அதற்கு முன்பாக ஒரு தேசத்துடைய அரசு துறையிலே கண்ணும் கருத்துமாக தன்னை ஒப்படைத்து கொண்டு இந்தியாவின் வல்லமையை நிரூபிக்கக்கூடிய மாபெரும் சூத்திரதாரியாக கடந்த 40 ஆண்டுகளாக அவர் களம் செலுத்திக் கொண்டிருந்தார். கலாம் விஞ்ஞானத்திலே, விண்வெளி துறையிலே, அணு விஞ்ஞான துறையிலே, விமான பொறியியல் துறையிலே அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் காட்ட முடியாது. அது முன்னாடி கலாம் யாருக்கும் தெரியாதுங்க. 2000 அக்னி சிறகுகள் புத்தகம் வரும்போது அவர் ரிட்டையர்ட் லைஃப், ஜனாதிபதி கிடையாது. அப்போது தான் அவர் தன்னுடைய முதல் புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறார், விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதுக்கப்புறம் தமிழாக்கம் வருகிறது. அப்போது கூட தமிழ்நாடு அந்த ஏட்டை கையில் வைத்து கொண்டு புரட்டவில்லை. எப்போது அந்த மகன், தமிழ் மகன், இந்தியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டானோ அப்போதான் பரபரப்பா மக்களுடைய பாவம். அது பிழை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அதுதான் இந்தியாவின் தலையெழுத்தாக இருந்தது, தமிழர்களின் கீதையாக இன்றைக்கு இருக்கிறது. நாளை வெளிவரக்கூடிய மாணவர்களுடைய உள்ளத்தின் ஒளியாக அதுதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். கலாம் யார்? 40 வருஷமா கர்ம வீரராக இருந்தார். எனக்கு தெரிந்துங்க, உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு தெரிந்த யார் அதை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு தானம் செய்தார்கள் அப்படி என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையை சுமந்து முட்கீரிடத்தை அணிந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர், கல்லெறிக்கு தன்னை பலிகடாக்கிய நபிகள் நாயகம், இவர்களெல்லாம் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த மக்களுடைய வாழ்க்கைக்காக தந்தார்கள். அதற்கப்புறம் எனக்கு தெரிந்து உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தியாகம் செய்தவன் யார் என்றால் மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அதன் பிறகு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு பிறகு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இறுதியாக தன்னுடைய மூச்சாக கொண்டுள்ள மாணவர்களுக்காக தியாகம் செய்தவன் யார் என்றால் அது மறைந்த மாமனிதர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தான். வேறு யாரும் கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் மாணவர்களை சந்தித்தார். 15 ஆண்டுகளாக அவர்களை சிந்தனையாளர்களாக உருவெடுப்பதற்கு அவர்கள் கனவின் மூலமாக
வாழ்க்கையுடைய கல்லறைகளை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்குவதற்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தந்து கடைசியாக அந்த மாணவர்களுக்கு முன்னாடியே அவர் மூச்சு நின்னது என்றால் வேறு யாரையும் நீங்கள் காட்ட முடியாது. அப்பேற்பட்ட மனிதர். நீங்கள் சொல்லுங்க, காந்தியை பற்றி ஐன்ஸ்டீன் சொன்னார் என்று. இன்றைக்கு ஐன்ஸ்டீன் இருந்திருந்தால் காந்திக்கு பிறகு யாரை அவர் ஒப்பிட்டு சொல்வார் என்றால் அது டாக்டர் கலாமாகத்தான் இருக்க முடியும். வேறு யாரையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உண்மையிலே அக்னி அவன் ஏற்றி வச்சுட்டாங்க போயிருக்கிறார் என்றால் அது மறையாதுங்க. ஆசுவாசப்படுத்துங்க சார். அன்பார்ந்த நேர்களே, நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் மேதகு கலாம் குறித்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு பல கருத்துக்களை எல்லாம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த எழுச்சி தீபங்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்குது பாருங்கள், ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு திருக்குறளை போன்று, ஒரு பகவத்கீதை போன்று, ஒரு விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு போன்று அந்த அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் புத்தகம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு மக்களால் பேசப்படும். என்ன தெரியுங்களா, அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதன் ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த இவர் முதல்ல சரியான தகவல் கொடுத்துருக்கிறாரு. பல பேர் என்ன பண்ணுறாங்க, அப்துல் கலாம் குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்லுகின்றார்கள். இவர் தான் சரியாக சொல்லியிருக்கிறீங்க. அவர் மரக்கலங்கர் செய்கின்ற ஒரு படகு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர். மரக்கலங்கர் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அவர் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் என்று பல தொலைக்காட்சிகளில் அவர் பற்றி சொல்கிறாங்க. மரக்காயர் என்ற மரம் களம் களம் என்றால் படகு. மரத்தில் படகுகளை கடலிலே செலுத்துவதற்கு செய்கின்ற குடும்ப பாரம்பரியம் நபரின். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக பிறந்த அவர் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, ஒரு நேர் வராங்க பார்க்கலாங்க சார். வணக்கங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமானிய குடும்பத்தில் இருக்கின்ற மேதகு அப்துல் கலாம் 1958 அவர் இந்திய அரசில் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் பகிர்ந்து கொண்டார். விமான துறைக்கு முயற்சி பண்ணுறார், பைலட் ஆகணுன்ட்டு கிடைக்கல. 25 பேர் பங்கேற்கிறாங்க, அதில் 9வது இடம் வராரு. இருக்கிற போஸ்ட்டு 8 தான், ஆனால் அவர் கிடைக்கல. அவருக்கு வணக்கங்க. அம்மா சொல்லுங்கள். ஆனால் என்ன பண்ணுறாரு, ஒரே நேரத்தில் 2 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசினுடைய பாதுகாப்பு படை பிரிவில் விமானம் தயாரிக்கின்ற துறையில் அவருக்கு சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட். அழகாக பதிவு பண்ண சம்பத்குமார். ஏன்னா பல பேர் தப்பான விவரங்களை சொல்கிறார், இவர் ஒழுங்காக படிச்சிருக்கிறாரு. சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்னா அறிவியல் முதுநிலை உதவியாளர் என்ற வேலைக்கு தான் போகிறார். 240 ரூபா சம்பளம். எப்போ? 1958. ஆனால் என்ன தெரியுங்களா, 58 240 சம்பளத்துக்கு போகிற அரசாங்கத்தில் ஒரு ஊழியராக இருக்கிறவர் 2002 பிரசிடென்ட் ஆகி முப்படைக்கும் தளபதியாராக இருப்பாருங்க. அதான் ஒரு பெரிய வரலாறு. முப்படைக்கும் சாதாரண ஒரு போஸ்ட்டில் குரூப் சியாக ஜாயின் பண்ணுறவர் 2002 பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ படை, கப்பற்படை எல்லா படைகளுக்கும் தலைவர் யார் தெரியுமா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கடுமையாக உழைத்து போராடி பல வகையான அவமானங்கள். இப்போ நம்ம எல்லாம் ஒரு சாமானிய குடும்பத்தில் தான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா. அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா இறந்துட்ட பிறகு 102வது வயசில் தும்பா திருவனந்தபுரத்துலேருந்து பஸ்ஸை பிடிச்சி நாகர்கோவில் வராரு. நாகர்கோவிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி ராமேஸ்வரம் போகிறதுக்குள்ளே சொல்கிறாரு, அவ்வளோ கஷ்டம். உங்களுக்கு தெரியல, பஸ்ஸில் பிடித்து கொண்டு டிக்கெட் கிடைக்காம அதெல்லாம்ட்டு. அப்போ ஒரு சராசரி மனுஷனாக இருக்கிறவர் அந்த பதவிக்கு வந்துட்ட பிறகு அந்த பதவியினுடைய சுகத்துக்கு அவர் ஆட்படலை. அது பதவியினுடைய சுகத்துக்கு ஆட்படாமல் மக்கள் சார்ந்த சமூகம், கல்வி, மாணவர்கள் என்று அந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு சென்றார் பாருங்க. அதனுடைய வெற்றி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகமே அந்த மனிதனை வியந்து பார்க்கிறது. சரி, இப்போ இந்த அப்துல் கலாம் குறித்து பல செய்திகள் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. எதனால் இந்த தேசம் என்று வருகின்றது பல ஜனாதிபதி இருந்திருக்கிறாங்க விடுதலைக்கு பிறகு. எதனால் கலாம் ஐயாவுக்கு மட்டும் மக்கள் ஜனாதிபதி என்ற ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு? அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அதாவது அதில் உட்கார்ந்த முதல் நபர் அவர் கிடையாது. மிக சிறந்த நபர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அதன் பிறகு அந்த இருக்கையை அரியணையை அலங்கரித்த உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானி பேராசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவங்கெல்லாம் ஸ்டேட்ஸ்மேன். they are not politicians, ஸ்டேட்ஸ்மேன். அதற்கப்புறம் இந்தியா தரிசித்த ஒரு நபர் யார் என்றால் அது டாக்டர் கலாம் தரிசித்த. எஸ் அதனால தான் அவர் யாரை தரிசித்தார்? குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லி உதடு உச்சரிக்கிறதே, உறவாட துடிக்கிறதே.
அந்த குழந்தைகளை அவர் சந்தித்தார். தேசம் கட்டமைக்கப்பட வேண்டுமென்றால் அது குழந்தைகளால் தான் செயல்படுத்த முடியும். குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள்? வீதிகளிலா? அல்ல அல்ல, வகுப்பறையில். வகுப்பறையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவின் ஆத்மாக்களை அவர் ஆராதிக்க நினைத்தார். அதனால தான் இன்றைக்கு அவர் விளைந்து நிற்கிறார். நிச்சயமாக சார், பார்க்கலாங்களே. ஆ, வணக்கங்க. கலாம் ஐயா குறித்த சிறப்பு நிகழ்ச்சி யார் பேசுகிறேன்? நான் பக்தவச்சலம் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. தந்தை பெரியார் பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. இந்திய துணைக்கண்டமே சோகத்தில் ஆழ்ந்திருக்குது. ஆமாங்க ஐயா. நடத்துற நிகழ்ச்சி ரொம்பவும் மனதுக்கு நிறைவா இருக்கு. சரிங்க ஐயா. இப்போ நாம பல ஜனாதிபதிகளை பார்த்து வந்திருக்கிறோம். ஆமாங்க ஐயா. தத்துவ மேதைகளை பார்த்துட்டோம். ஆனா தத்துவம் என்பது ஒரு வயதுக்கு மேல வரக்கூடியது. அது தப்பு இல்லை. ஆனா இளைஞர்களை எழுச்சி உண்டாக்குன யார் உண்டாக்குவாங்க அப்படின்னு நாம ஏங்கி இருந்த இந்தியாவை தூக்கி நிறுத்தின பெருமை நம்முடைய ஐயா அப்துல் கலாமா தான் பாரும். அவரு ஜனாதிபதி மட்டுமல்ல, விஞ்ஞானி, தலை சிறந்த விஞ்ஞானி. இந்தியாவை நம்முடைய மேற்கு நாடுகள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தினார் இல்லைங்களா? கண்டிப்பா. இந்த உலகமே அஞ்சலி செலுத்துது. நாம கட்டாயமா இதுக்கெல்லாம் நாம என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க எப்படி செய்றீங்களோ இப்படி மாணவர்களுக்கு அவருடைய கருத்துக்களை அவர் என்ன சொன்னாரோ விட்டு சென்ற பாதையை ஒவ்வொருவரும் ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு சொன்னா இந்த இந்தியா எப்படி முடியுமோ வல்லரசு என்பதல்ல விஞ்ஞான உலகமா மாறினாதான். இன்னைக்கு இந்த மின்சாரத்துல இருந்து நாம அனுபவிக்கிற ரோடு வரைக்கும் விஞ்ஞானிகளால் போடப்பட்டதுதான். ஆன்மீகம் தேவை, விஞ்ஞானம் அதை விட மேற்கொண்டு தேவை. இளங்காட்டிகளாயிருந்தவங்க திருத்தந்தே விஞ்ஞானம் தான் இல்லைங்களா? மகியா நான் சொன்னா கூட விஞ்ஞானி, அப்படிப்பட்ட விஞ்ஞானி நம்ம நாட்டுக்கு கிடைச்சார். அவரை இழந்து நம்ம எல்லாம் வாடுறோம். அதுக்கு நாம உங்களை மாதிரி உள்ளோட துணையோட இந்த ரைட் சேனல் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க அந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க. இதுல பங்கு பெறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. அதாவதுங்க, நீங்கள் ஒரு புத்தகத்தை சொன்னீங்க. அது கலாம் அவர்கள் எழுதிய முதல் புத்தகம். மக்களுடைய பார்வைக்கு, தமிழர்களுடைய பார்வைக்கு வந்த முதல் புத்தகம் அக்னி சிறகுகள். அது அவருடைய வரலாறு கிடையாது, இந்த தேசத்துடைய வரலாறு அவர் சொல்கிறார். இந்தியா அருமையாக சொன்னார் இந்த பேசிய திரு பக்தவச்சலம் அவர்கள். ஒரு விஞ்ஞானி, இந்தியாவில் ஒரு விஞ்ஞானி இருந்தாங்கிறதையே விடிமூடி கிடந்த ஒரு துணை கண்டம் பொக்ரான். உலகம் அதிர்ந்தது. அஸ்வினி, இந்தியர்களால், இந்திய விஞ்ஞானிகளால், இந்திய பொருட்களால் விண்ணிலே ஏவப்பட்ட முதல் ராக்கெட், சேட்டலைட். அதுக்கப்புறம் பிருத்திவி, அக்னி, பிருத்திவி, இதற்கெல்லாம் கதாநாயகன். இதையெல்லாம் ஊர் கூடி இழுத்தால் தேர் என்று சொல்லுகின்றார்களே, அத்தனை பேரையும் தன்னகத்தோடு வைத்துக்கொண்டு முன்னேற்றத்தை வரவைத்த ஒரு கலாம் இதெல்லாம் செய்தார். இந்த 40 ஆண்டுகள் அதுதான் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அதில் தாரை வாக்கினார். அப்போ அந்த எழுச்சி தீபங்கள் நீங்கள் எப்படி இவர் மட்டும் இன்றைக்கு மக்கள் ஜனாதிபதி என்று போற்றப்படுகிறார்? எப்படின்னா, அவர் 2வது புத்தகம் எழுதினார்னு சொன்னீங்க பாருங்கள், எழுச்சி தீபங்கள். அந்த வார்த்தையை எழுச்சி தீபங்கள், எழுச்சி ஒளி தீபங்கள் பார்த்து இருக்கிறோம். எழுச்சி தீபங்கள். ஆமாம், தலைப்பே ஒரு வசீகரம். எஸ், இருளை போக்குவதற்கு ஒளி, இல்லாததை விரட்டுவதற்கு எழுச்சி. அடடா, இந்த நாடு இல்லாத நாடு. அதுதான் அந்த எழுச்சி தெய்வங்கள் என்ற புத்தகத்தை எழுதும்போது, இந்த புத்தகத்தை நான் 12வது படிக்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய சிறுமி, ஸ்னேகல் தாக்கர் என்ற சிறுமிக்கு இந்த புத்தகத்தை நான் அர்ப்பணம் செய்கிறேன். எப்போ 2002 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி குஜராத்துக்கு போகிறாரு. ஆனந்துங்கிற நகருக்கு. ஊரே மத கலவரத்தால் வெறிச்சோடி கிடக்கிறது. மயான அமைதி, ஊரடங்கு உத்தரவு. அவர் அந்த ஆனந்தாலயா உயர்நிலைப் பள்ளிக்கு போகிறாரு. சின்னஞ்சிறிய இளைய உள்ளங்களிடத்திலே தன்னுடைய இதயங்களை அவர் திறந்து வைத்து பேசுகிறார். அப்போ ஒரு கேள்வி வருகிறது, பல கேள்விகளுக்கு ஒரு கேள்வியாக. என்ன கேள்வி? நமது பகைவன் யார்? நமது பகைவன் யார் என்ற கேள்வி விடுக்கப்படுகிறது. பல பேர் பல பதில்களை சொல்லுகிறார்கள். அந்த வினாவுக்கு பொருத்தமான விடைகள் விடுக்கப்படவில்லை எவரிடத்திலும் இருந்து. ஆனால் ஒரு உதடு மட்டும் அதை சரியான முறையில் எதிரொலிக்கிறது. நமது பகைவன் யார் என்ற வினாவிற்கு உலகமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலான
வினாவிற்கு விடை வருகிறது, ஒருமைதான் நமது பகைவன். அதிர்ந்து விட்டார்கள். ஏற்புடைய விடையாக இருக்கிறது. அந்த விடையை சொன்ன சிறுமி ஸ்னேகல் தாக்கர். வறுமைதான், இல்லாததை போக்குவது தான் எழுச்சி. இல்லாததை ஆக்கணும். வறுமை இல்லாத நாடாக இதை ஆக்க வேண்டும். ஏழ்மை இல்லாத நாடாக இதை ஆக்க வேண்டும். அதற்குத்தான் அப்துல் கலாம் அந்த புத்தகத்தை ஏன் எழுதுகிறேன் என்று சொல்லும்போது, செயல்பட தொடங்குங்கள். இந்திய இளைஞர்களே, இளைய தலைமுறையே, செயல்பட தொடங்குங்கள். அதை சொல்லுவதற்காகத்தான் நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன். இந்த புத்தகத்தை இந்த சிறுமி ஸ்னேகல் தாக்கருக்கு நான் காணிக்கை செலுத்துகிறேன் அப்படி என்று. இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் வறுமையை போக்க முடிகிறதா? உடை தெரிய முடிகிறதா? வறுமை இந்த நாட்டுக்கு சொந்தமா? இல்லை 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 இல்லை. வறுமை ஒவ்வொரு வீட்டிலையும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது, ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறது, பல உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த வறுமையை போக்குவதற்கு வழி என்ன, அந்த வறுமையை விரட்டுவதற்கு மார்க்கம் என்ன, அத்தனையும் சொல்லுகின்ற ஒரு வழிகாட்டியாக, அத்தனையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு கர்ம வீரனாக கலாம் தன்னுடைய எழுத்தை வடிவம் கொடுக்கிறார். சாதாரண விஷயம், அதுதான் படிக்கணும். அது பார்த்தாவே போதும். இனியாவது பார்க்கட்டுமே. கரெக்ட். கலாமை பார்த்தவர்கள் இனி கலாமுடைய எழுத்துக்களை வாழ்ந்து காட்டட்டும், அந்த வார்த்தைகளுக்கு வாழ்க்கையாக்கி காட்டட்டும். நிச்சயமாக எழுச்சி தீபங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு இல்லத்திலையும், ஒவ்வொரு உள்ளத்திலையும் பூக்கும் என்பது நிச்சயம். அதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். அது ஏன்னா மகாத்மா காந்தி சொன்னார் பாருங்க, டூ ஆர் டை, செய்து முடி அல்லது செத்து முடி. அதற்கப்புறம் அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் தூங்கி கிடக்கின்ற நாட்டிலே சங்கோலி ஊதுகின்றான் ஒருவன் கலாம் என்ற பெயரால். இந்த புத்தகத்தை நான் எழுதுவது எதற்கு தெரியுமா? இளைஞர்கள் விழிப்படைய வேண்டும், கனவு காண வேண்டும், கனவு காண்பதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். அதற்கு தீர்வு கடின உழைப்பு அப்படி என்று சொன்னுகின்றான். கனவு, முனைப்பு, அதற்கு தீர்வு உழைப்பு அப்படி என்று சொல்லுகின்றான். அதற்காக இந்த எழுச்சி தீபங்கள் என்ற புத்தகத்தை எழுதுவது எதற்கு தெரியுமா? செயல்பட தொடங்குங்கள். இளைஞர்களை, எப்போது நீங்கள் செயல்பட போகிறீர்கள்? மாணவர்களை, எப்போது நீங்கள் செயல்பட போகிறீர்கள்? இதான் வினா. நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சம்பத்குமார் அவர்களோடு பேசுகின்ற அந்த நெருப்பு பொறிகளை என்னால் நல்லா உள்வாங்க முடிகிறது. ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துகின்றார். என்னவென்றால், அவரால் எழுதப்பட்டிருக்கின்ற அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தயவு செய்து அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். எவ்வளோ செலவு பண்ணுறோம். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுனால நீங்கள் ஒரு பெரிய உலகத்தையே வென்று காட்ட வேண்டும் அப்படி அல்ல. சாதாரண நடைமுறையில் நாம் சந்திக்கின்ற சவால்கள், வேதனைகள், நம்மை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு வேண்டுமென்றால் தயவு செய்து அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை நீ படித்து பார்க்கணும். நீங்கள் எப்படி தெரியுங்களா? எங்கள் அம்மா 2004 என்னை விட்டு போயிட்டாங்க. நான் ஒரே மகன். இது சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்கிறது. பட் இருந்தாலும் பகிர்ந்து கொள்வது தப்பு இல்லை. அப்போ எனக்கு மரணம் குறித்த ஒரு சிந்தனை வந்து விட்டது. ஆனால் அம்மா இல்லாமல் எப்படி இருக்க போகிறோம் நம்ம? இது வரைக்கும் அது போல் இல்லை இல்லைங்களா, கூட்டு குடும்பம்ன்ட்டு. எதிர்பாராமல் அப்துல் கலாம் எழுதின புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் மகாகவி பாரதி, வள்ளுவர், மூன்றாவதாக கலாம் எழுதிய எழுச்சி தீபங்கள். அதில் சொல்கிறாரு, 102 வயசு இருக்கிற அப்பா இறந்துடுறாரு. இந்த குடும்பத்தில் 5 பேர், 4 சகோதரர்கள், ஜஹாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. 102 வயசில் அப்பா இறந்துட்ட பிறகு முதல்ல மச்சான் இறந்துடுறாரு. யார்? அக்கா வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. அவர் பேர் ரோல் மாடல் என்றார். அதுலேயும் உடஞ்சிடுறாரு கலாம் ஐயா. கல்யாணம் இல்லை, குழந்தைகள் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துறாரு 102 வயசில். அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அம்மா இறந்துடுறாங்க. ஆட்சி அம்மா இறந்துடுறாங்க. 3 பேர் இறந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? வேதனையில் சிக்கி, தனிமை ரொம்ப கொடுமை இல்லைங்களா? ஏனென்றால் திருமணம் ஆகவில்லை, உறவுகள் எல்லாம் ராமேஸ்வரத்து இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், பெங்களூரு, டெல்லி என்று பயணமாகி கொண்டே இருக்கின்றார். வாழ்க்கையில் ஒரு விரக்திக்கு வருகின்ற பொழுது அப்போ தான் ஒரு சிந்தனையை சொல்கிறாரு, எங்கள் அம்மா, நான் சோகமாக இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதான். அப்துல் கலாம் சொல்கிறார், நான் சோகமாக இருந்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதான். அப்போ எங்கள் அம்மா எப்போ சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா என்ன சந்தோஷப்படுவாங்க. அதனால் நான் உழைத்து விரக்தியை போக்கி உயர்ந்து காட்டி மேலே இருக்கின்ற ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, எங்கள் அம்மா அப்பா என்ற ஆன்மா இருக்குல்ல, செத்துப்போன ஜீவன், அந்த ஜீவனை நான் சந்தோஷப்படுத்த போகின்றேன். அந்த வரிகளை படிக்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய தெளிவு கொடுத்தது. அவர் சொல்றார், மரணம் என்பது இயற்கை,
சொல்லிட்டு அது சொல்கிறார் பாருங்க. அடுத்து தாங்க அவர் ரொம்ப சிறப்புத்தன்மை சொல்கிறாருங்க. அவர் அப்பா இறப்புக்கு வந்துட்ட பிறகு வராரு. அப்போ அம்மா சொல்கிறாங்களா, ஆஜித், அப்துல் கலாம் இல்லை ஆஜித்னு சொல்லுவாங்களா, என்னப்பா நீ ஆஃபீஸ்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற, அப்பா இறந்துட்டாரு. அதாவது அம்மா சொல்கிறாங்க என் கூட இருப்பான்னு சொல்கிறாங்க. இவர் கண்ணீர் மல்க எழுதுகின்றார் பாருங்கள் அப்துல் கலாம். அம்மா, அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவரவர் செய்ய வேண்டும். அப்பா இருந்தார், இறந்துட்டார், நீங்களும் இருக்கிறீங்க, பார்த்து கொள்ளுங்க. எனக்கென்று ஆண்டவன் ஏதோ ஒரு காரியத்திற்காகத்தான் இந்த அப்துல் கலாமை இறைவன் படைத்திருக்கின்றான், அந்த கடமை என்னை அழிக்கிறது என்று திருப்பி தும்பாக்கு வந்துட்டாராம். போயிட்டு சொல்கிறார், ட்ரெயினில் வருகின்ற பொழுதெல்லாம் வயதான தந்தை போய்விட்டார், வயதான தாயும் மரணத்தில் இருக்கிறாரு. இறைவா, எனக்கு சந்தோஷத்தை கொடு, நான் எந்த ஒரு கொள்கையை கோட்பாடு எடுத்துக்கொண்டோனோ அதில் நான் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையை கூட இறைவா என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே தும்பா ரயில்வே ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிங்களேன். அப்போ சாமானிய மனிதனுக்கு கூட ஒரு தன்னம்பிக்கை வேண்டுமென்றால், வாழ்க்கை குறித்த சிந்தனை மாற வேண்டுமென்றால், திருக்குறளை போன்று அக்னி சிறகுகள், எழுத்து தீபங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய வழிகாட்டக்கூடிய தாரக மந்திரம் அந்த நூல். நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் போல எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஒரு புத்தகத்தை வாங்கி உங்கள் குடும்பத்தில் யாருன்னா பையன் இருந்தால், அவர் சொல்கிறாரு, சின்ன பசங்க எதுக்கத்தாலும் விரக்திக்கு போயிடுறாங்கல்ல, தற்கொலை பண்ணுறாங்கல்ல, அது செய்யக்கூடாது. அப்துல் கலாம் சொல்கிறார், வாழ்க்கைனா 2 பக்கம் இருக்கும், நீ போராடி தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் போராடு. அது சொல்கிறாரு, நீ அடி வாங்குகின்ற பாறையாக இருந்தால் வாங்கிக் கொண்டே இரு. அடுத்து சொல்கிறார் பாருங்க, அடிக்கின்ற சுத்தியாக இருந்தனா அடி, ஓங்கி அடி என்று சொல்லுகின்றார். அப்போ மனிதன் பாருங்க, நீங்கள் ஒரு துன்பம் வருதா தாங்குன்றாரு, தாங்கி கொள்ளு. அந்த துன்பத்தை தாங்க தான் பார்த்தீங்கன்னா நீ உள்ளே இருந்து புதிய பிறப்பாக வெளியில் வருவேன். அந்த புதிய பிறப்பு தான் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான தொடக்கம் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் வந்துங்க வெற்றி தருகின்ற பாடத்தை விட பார்த்தீங்கன்னா நீ தோற்றா என்றால் அந்த தோல்வி தருகின்ற பாடம் தான் அதிகமாக இருக்கும், உன்னால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுன்றார் போயிட்டு அவர். அதாவதுங்க இந்த அரசியல் கட்டமைப்பு பற்றிலாம் எழுதுறாருங்க அவர். இந்த ஆட்சி அதிகாரம் பதவிக்கு வந்துட்டு போய் எப்படி இருக்கிறான் மனுஷன், அந்த பதவி போச்சுன்னா அந்த சமூகம் எப்படி பார்க்கிறது, இதெல்லாம் ரொம்ப நொந்து போய் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில். அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யார் பார்க்குறீங்களோ தெரியாது, உங்கள் குழந்தைகளுக்கு அப்துல் கலாம் குறித்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. நீங்கள் போயிட்டு அந்த குழந்தைங்க நீங்கள் அதை விட பெரிய கிஃப்ட் எதுவும் இருக்க முடியாது. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒரு மிகச்சிறந்த ஒரு நேர்காணலை ரைட் சேனல் மூலமா நடத்தியதுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பேராசிரியர் சம்பத்குமார் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க ஐயா. கேளுங்க ஐயா. வணக்கம், நான் டேவிட் வழக்கறிஞர் ஐயா. வணக்கம் டேவிட், வணக்கம். ஐயா, பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு சில நேர்காணல ஒரு சில கான்செப்ட் தயங்குவாங்க, ஆனா ஆணித்தனமா சுத்தியலை வச்ச மாதிரி முதல் பிரதமர், மக்கள் ஜனாதிபதி இவர் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த அரியணை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இவர் அது வழியில இவர் வந்திருக்காருன்னு சொன்னீங்க. ஆனா இப்படி கலாம் ஐயா மாணவர்கள், இளைஞர்கள் இதயத்தை களவாடி கொண்டு சென்ற ஜனாதிபதியாக இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி இருப்பாங்க, இனிமேலும் வருவாங்களாம். ஏன்னா நல்ல மாணவர்களே, இளைஞர்களே விடைபெறுகிறேன், நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் கூடிய ஒரு மிக அருமையான ஒரு மனிதர், விஞ்ஞானி, ஜனாதிபதி, எழுத்தாளர். அவர் எந்த முகத்தில் மல்டி பர்சனாலிட்டி. அப்படி ஒரு பத்தி பேசுறதுக்கு பேரரசு சம்பத்குமார் ஐயா வந்துகிறாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா புதுச்சேரி மாணவர் மதமாய்ச்சி இயக்கத்தை உருவாக்கி மாணவர்களிடையே பல வெற்றி கனிகளை பறித்து கொடுத்து நீங்கள் எழுச்சி தீபம் ஐயா எழுதுற மாதிரி மாணவர்களோட இதயத்தை எழுச்சி தீபமாக்கணும். நீங்க மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க சார். நான் தான் சொன்னேன், செயல்பட தொடங்குங்கள். சார் சாரி, முதல்ல நான் உங்களுக்கு சாரி கேட்டுக்கணும். ஏன்னா உங்களை அழைத்ததுக்கு மற்றொரு காரணம், அப்துல் கலாம் எப்படி கனவு இருந்தாரோ அதே போல் உங்களுக்கும் ஒரு கனவு இருந்து மாணவர் மறுபடிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் பதிவு பண்ண மறந்துட்டேன். பட் இயர்ஸ் கோட்டட் வெரி ஃபைன். கடந்த கால நினைவுகளை ஒரு நண்பர் இந்த நேரத்தில் அடையாளம் காட்டியதற்கு நண்பர் டேவிட் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, செயல்பட தொடங்குங்கள், கனவு காணுங்கள். கனவுகள் எண்ணங்களை உருவாக்கும், எண்ணங்கள் செயல்களை விதைக்கும் அப்படின்னு கலாம் சொன்னார். இனியும் நம் செயல்படாதவர்களாக இருந்தால் அது சரி கிடையாது. ஏன்னா செயல்படணும். கண்டிப்பாக மாணவனாக இருந்தால் அவன் அதற்குண்டான வேலையை பார்க்கணும். கண்டிப்பாக உழைப்பாளியாக இருந்தால் அவன் தன்னுடைய உழைப்பை உறுதி செய்யணும். அவரவர்கள் வேலையை செம்மையாக செய்தால் அது கலாமுக்கு இந்த நாடு காட்டுகின்ற விசுவாசமாக இருக்கும். கண்டிப்பாக வகுப்பறை
மாணவர்களோடு சம்பந்தப்பட்டது. மாணவர்கள் அறிவோடு சம்பந்தப்பட்டவர்கள், அறிவு ஆற்றலோடு சம்பந்தப்பட்டது. அறிவும் ஆற்றலும் ஆக்கப்பூர்வமான நாட்டை உருவாக்கும். நிச்சயமா நிச்சயமா. அதுதான் மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலாக கலாமுக்கு இருக்கும் என்பதை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கீங்க சம்பத்குமார் சார், ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சரியான சூழலை நம்ம எல்லாம் நான் பல நேரங்கள் சொல்கிறது உண்டு. இந்த பிள்ளைங்கள்லாம் பல பேர் சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்களோட இந்த பசங்க எங்கே உருப்பட போகிறாங்க, அது சினிமா தேட்டர் தான் போகுன்றாங்க. நான் சொல்கிறேன், நம்ம குழந்தைங்க அப்படி சொல்லவே கூடாது. என் பையனாக இருந்தால் விட்டுவிடுவேண்ணா. பல நேரங்களில் சொல்லுவேன் நான். பார்த்தா பிள்ளைங்களாம் யாரும் கேட்கும்போது எதுங்க சொல்ல பேச்சு கேதுங்க, அது சனி அப்படி தாங்க இதுங்க, அது என்ன சினிமா தேட்டருக்கு போகணும் அப்படி தான்றாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது. இன்றைக்கி பாருங்கள், நல்ல மனிதனாக அப்துல் கலாம் இருக்கிறார் பாருங்கள், இன்றைக்கி உலகமே கொண்டாடுது பாருங்கள். காலைல ஒருத்தர் சொல்கிறாரு, சென்னையில் சில பகுதிகளெலாம் சில ரவுடிகள் இருக்கின்ற பகுதிகளில் பல ரவுடிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கலாமுடைய புகைப்படத்தை வைத்து வணங்குறாங்களாம். என்ன நினைக்கிறீங்க நீங்கள் போயிட்டு? அப்போ அவன் மனுஷன் தானேங்க, அப்பொழுக்கல்லாத மனிதன். ரவுடிகள்லாம் ஒன்று சேர்ந்துங்க அப்துல் கலாமுக்கு வாழ்க என்று இரங்கல் தெரிவித்து மெழுகுவத்தி ஏற்றுறாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? நாடு ஏதோ ஒரு வகையில் மாற தொடங்குதா இல்லைங்களா? நேர்களே, அவருடைய புத்தகத்தில் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு வரியை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். அவர் என்ன பண்ணுறாரு, 1981 SLV ராக்கெட் வந்து அனுப்புகிறாங்க. அது அனுப்பிச்ச பிறகு என்ன பண்ணுறாரு, எப்பவுமே அவர் அந்த ஊடகத்தில் இருக்க மாட்டார். அந்த சயின்டிஸ்ட்லாம் அமர்ந்து என்ன பண்ணுறாங்க, ராக்கெட்டை பார்க்குறாங்க, SLV-3 மேலே போயிடுது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தொடக்க நிகழ்ச்சியில் அங்கே இருந்துட்டு டக்குன்னு பார்வையாளர் பக்கம் உட்காந்துடுறாரு போயிட்டு. ஏன்னா மீடியாலாம் பேட்டி கேட்கும், தேவையில்லாம் பிரச்சனை உருவாக்குன்ட்டு. மீடியா என்ன பண்ணுறாங்க, SLV ராக்கெட் மேலே போன உடனே 1981 டக்குன்னு அப்துல் கலாம் தேடி பார்க்குறாங்க. அப்துல் கலாம் போட்டு தூரமாக ஒரு இடத்துல யாருக்கும் தெரியுமா அமர்ந்து இருக்கின்றாராம். மீடியாலாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண மைக்கை பிடிச்சி, என்ன கலாம்ஜி நீங்கள் தான் சக்ஸஸ் காரணம், நீங்கள் ஒதுங்கி இருக்கிறன்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்து அன்றைக்கி ஊடகத்தில் டிவியில எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிடுதான். கூட இருக்கிறவங்களாம் பொறாமாயிடுதுங்களா? நான் சொல்ல அப்துல் கலாம் எழுதியிருக்காரு, கூட இருக்கிற நண்பர்கள் சீனியர் சயின்டிஸ்ட்டுக்கெலாம் என்ன இவன் இங்கே வந்தால் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவனை போய்ட்டு எடுக்கிற நம்மளை விட்டாங்க சொல்லிட்டு பொறாமை இயல்பு தானே அது. இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை பற்றி ரொம்ப தப்பாக விமர்சனம் பண்ணி இவன் ரொம்ப வேண்டப்பட்டவன் அப்படின்ட்டு அப்துல் கலாம் பற்றி ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்களாம். அது அவர் எழுதுறாரு பாருங்கள், அப்படியே கண்ணில் ரத்தம் வருதுங்கிட்ட போயிட்டு. இதுதான் எல்லாருக்கும், நீங்கள் நான் நம்ம எல்லாருக்கும் இதுதான் இயல்பு. அது சொல்கிறார் பாருங்கள், எனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்திருப்பது எனது இயல்பு தான். ஈவு இரக்கமற்ற சாதனையாளனாகவோ, கொடூரமான தலைவராகவோ, சுரண்டல் புத்தி கொண்ட உயர் அதிகாரியாகவோ, குழப்பமும் மர்மமும் சூழ்ந்தவனாக நான் இருந்ததே கிடையாது. சிந்தனை திறன் கொண்ட ஆற்றல் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்றது. சிந்தனை ஆற்றல் கொண்ட வாழ்க்கையை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அமைத்து கொண்டவன். எனக்கு இதில் நான் ஜெயிக்கிறது என்னுடைய உழைப்பில் நேர்மையாக ஜெயிக்கணும் ஆசைப்பட தவிர நான் வெற்றி விளம்பரங்களுக்கெல்லாம் ஆசைப்படாதவன் என்று இந்த இடத்த வந்து அப்படியே கண்ணீர் அப்படியே ரத்தம் சிந்தி எழுதியிருக்கிறார். போய்ட்டு என்னடா சொல்கிறார், இந்த சமூகம் ஏன் தான் இப்படி இருக்குன்றார். போயிட்டு உழைப்பால் ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் திட்டுறீங்க, உழைக்காமல் இருந்தாலும் திட்டுறீங்க, நான் எங்கே தான் போகிறது அப்படின்ற சில நேரத்தில் ரொம்ப வெந்த வேதனையே அவர் பண்ணுறாரு. சார், இப்போ பல செயலை பேசி கொடுத்துருக்கீங்களே, இப்போ இந்த அப்துல் கலாமை பொறுத்த வரைக்குங்க, பொதுவாக அவர் அப்துல் கலாம் வந்து அரசியலுக்கு நேரடி தொடர்பு இல்லாதவர். ஆனால் வந்து காலத்தில் 2002 became the president of India வச்சிங்களேன். பொதுவாக நம்ம நாட்டுடைய அரசியல் கட்டமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது தலைவர்கள் வந்து ஓட்டு வங்கியை குறித்து தான் நகர்த்துவாங்க தன்னுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்துல் கலாம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை முன்னெடுத்து பள்ளி மாணவர்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார். அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் ஒரு பேராசிரியர் இருக்கிறீங்க, நிறைய அமைப்புகளில் செயல்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இந்த கோணத்தை அப்துல் கலாம் ஐயாவுடைய குறிக்கோளை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அவர் அதைத்தான் சொல்லுகின்றார். என்னுடைய நம்பிக்கை யாரிடத்திலே? இந்தியர்களிடத்திலே. குறிப்பாக யார் நாளைய இந்தியாவாக பரிணமிக்கக்கூடிய இன்றைய குழந்தைகள் யார்? அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே வகுப்பறையில் அறிவாற்றல் மிக்கவர்களாக தங்களை அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்ற முகவரிகள். அவர்கள்தான் எனக்கு என்னுடைய ஜீவன். அவர்களை நம்பித்தான் நிகழ்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இந்த நிகழ்காலங்கள் தான் எனக்கு தேவை. ஆகவே தான் அவர் குழந்தைகளிடத்திலே, மாணவர்களிடத்திலே, இளைஞர்களிடத்திலே தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய காலங்களை கலாம் அவர்கள் தானம் செய்தார். ஏன்னா வளர்ந்தவர்களை இனி திருத்தி அமைத்து விட முடியாது. கரெக்ட். இந்த தேசத்திலே
ஒவ்வொரு வீட்டிலையும் நல்ல எண்ணங்கள் கொண்டு இருக்கக்கூடிய மாசற்ற மாணவர்கள் மாசற்ற மாணவர்கள். அற்புதம் சார். அதனால் அதான் அவர் தன்னுடைய எழுச்சி தீபங்களில் அந்த புத்தகம் எழுதுறது யாருக்காக அப்படி என்று சொல்லும்போது வயதை கடந்தவர்களை சொல்லவில்லை, செயல்பட தொடங்குங்கள் என்று. வளர நினைப்பவர்கள், வாழ்ந்து முடித்தவர்களை பார்த்து அவர் சொல்லவில்லை, வாழ துடிப்பவர்களை பார்த்து சொல்லுகின்றார். தொடங்குங்கள் 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 என்று சொல்லுகின்றார். பிஞ்சி உள்ளங்களே அவர் விதைக்கின்றார். ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால் அவர் அங்கத்தான் அவர் தன்னுடைய உலகத்தை கண்டார். எப்போ? தன்னுடைய கடமையை முடித்த பிறகு இந்த தேசத்திற்கு அரசு ஊழியனாக தன்னுடைய ஊழியத்தை முடித்த பிறகு. வெரி ஜீனியஸ், மாபெரும் விஞ்ஞானி அவர் தாங்க. எல்லாமே இந்திய விண்வெளி அமைப்புக்கு அவர் தான் பிதாமகன். அவருக்கு முன்னால் அவருடைய ஆசான்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போட்ட வீரியம் விதை களம். ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் அவர் பெரிய விஞ்ஞானி தான். 62க்கு மேலே 60க்கு மேலே வச்சுக்கினாங்களா இந்தியா கவர்மெண்ட்டு? இல்லைங்க, நீங்கள் பெரிய விஞ்ஞானி, இந்த நாட்டுக்காக அக்னியை கொடுத்தீங்க, பிருத்திவியை கொடுத்தீங்க, அமெரிக்காவை வியக்கின்ற அளவிலே, சீனாவை நடுங்குகின்ற அளவிலே உலக நாடுகளெல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய நிலையில் 97 பொக்ரானில் பிரதமர் வாஜ்பாயை வைத்துக்கொண்டு நீங்கள் அணு உண்டு சோதனையை நடத்தினீங்க. இல்லை நீங்கள் இருக்கின்ற வரையில் நீங்கள் தான் இந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லுந்தா? இல்லை, ஏஜ் முடிஞ்சது தம்பி, நீங்கள் போகலாம் கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கல்ல. அதுக்கப்புறம் அவர் எதை நம்பினார்? யாரை நம்பினார்? தேசத்தின் உயிர் நாடிகளாக விளங்குகின்ற இளைஞர்களையும் மாணவர்களையும் நம்பினார். அதனால் இந்த நேரத்தில் டேவிட் தம்பி கூட சொன்னார், மாணவர்களுக்கு எதாவது சொல்லுங்கன்னு. நான் இந்த நேரத்தில் மனசில் பட்டுன்னு வருது, நான் சொல்ல விருப்பப்படுறேன். அன்பு மாணவ நண்பர்களே, கலாம் அவர்கள் நாளை மண்ணிலே புதைக்கப்படுகிறார் என்று நினைக்காதீர்கள். விதைக்கப்படுகின்றார். கலாம் அவர்கள் நாளை மண்ணிலே புதைக்கப்படுகிறார் என்று நினைக்காதீர்கள். மாணவ மனங்களிலே விதைக்கப்படுகிறார் அக்னி சிறகுகளாக. மாணவ மனங்களிலே அக்னி சிறகுகளாக விதைக்கப்படுகிறார். வாருங்கள், புதிய பாரதத்தை உருவாக்க வரவேற்போம். அப்படி என்று யாரை பார்த்து பார்த்து உதடுகளால் வரவேற்று சிந்தனைகள் மொத்தத்தையும் தானம் செய்து அர்ப்பணித்தாரோ அந்த மாணவர்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் இல்லத்திலையும் வளரும் இந்தியாவாக நிகழ்காலத்திலே நிஜங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இளைய உள்ளங்கள், மாணவ செல்வங்கள் உறுதி எடுக்க வேண்டும், சத்தியம் செய்ய வேண்டும். 2020 என்பது கலாம் அவர்களுடைய கனவு. 2003 அவருடைய புத்தகம். அக்னி சிறகுகளுக்கு அப்புறம், எழுச்சி தீபங்களுக்கு அப்புறம் இந்தியா 2020. 2020 இந்தியா உலகத்துக்கே வழிகாட்டும். இந்தியன் உலகத்துக்கே ஒளிவிளக்காக இருப்பான். ஏழ்மையற்ற, வறுமையற்ற, ஏற்றமிக்க ஒரு நாடு எல்லா நிலைகளிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தார். அடிமை இந்தியா சுதந்திர நாடாக பிரகாசிக்கும் போது இந்தியர்கள் வளம் பெற்றவர்களாக, நலம் பெற்றவர்களாக இருப்பதற்கு காந்தியுடைய சிந்தனைகள், திட்டங்கள் இருந்தது. ஆனால் அது நிஜமாக்கப்படவில்லை. அதுபோல 2020 ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு முன்பாக 2020 என்ற புத்தகத்தை அவர் அர்ப்பணம் செய்கிறார். அது இட்ஸ் எ டாக்குமெண்ட் ஆஃப் இந்தியா. இட்ஸ் எ டாக்குமெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி இந்தியன் ஃபார் டெவலப்மெண்ட், ஃபார் ப்ராக்ரஸ், ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபார் தி ஸ்டேட்டஸ். அதை நிச்சயம் நாம் அடையாளம் கண்டு அனுபவித்து அதை நாம் செயல்படுத்த தொடங்க வேண்டும். ஆனால் அவர் காலத்திலே அதை செயல்படுத்த முடியலைங்கிற வருத்தம் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு. எத்தனை ஆண்டுகளாக மாணவர்கள் இடத்துல பேசினாருங்க அவர்? சொல்லுங்கள். 2000 அவர் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு கௌரவ பேராசிரியராக போய் சேர்ந்த பிறகு 99 2000 மாணவர்கள் பேசுகிற, அப்புறம் இந்தியா முழுக்க பேசுகிறாரு. பேசியே ஒன்றும் விளையலைங்க. மாறும், வரணுங்க. 2020ங்கிறது அவருடைய கனவாக இருந்தது, ஒரு கணக்காக இருந்தது. அந்த கணக்கு அடுத்த 20 வரணுங்க. நிச்சயம். அதுதாங்க அந்த மனிதனுக்கு நாம் செய்கின்ற உண்மையான இது. சேவைங்க. நேர்களே, நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறார். சும்மா நம்ம வந்து கலாம் ஐயா குறித்து மேடையில் பேசுறது, படங்கள் வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய அன்பை தெரிவிப்பது நம்முடைய கடமையாக இருந்தாலும், உண்மையாக நாம் ஐயா கலாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி எதுவாக இருக்கும் என்றால்,
அந்த மனிதன் எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை நாம் இந்தியர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 50 விழுக்காடு மிக்க இளைஞர்கள் எல்லோரும் கையை பிடித்து கொண்டு பயணமாக வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா வளர்ந்த தேசமாக இருப்பது ஒன்று தான் மேதகு கலாம் அவர்களுடைய அற்புதமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அது குறித்து என்னுடைய சிறப்பு அழைப்பாளர் மிக நன்றாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நேர்களே, இப்போ ஒரு கடிதத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த கடிதத்தோட சிறப்பு என்னவென்றால், என் வாழ்க்கையில் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறேன், நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் விட்டு செல்லுகின்ற ஒரே ஒரு ஆவணம் மேதகு கலாம் ஐயா என்னுடைய புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கின்றார். ஒரு சிறிய கடிதம். அந்த கடிதத்தை நான் ஒரு பெரிய புதையல் போன்று ஒரு பொக்கிஷமாக எண்ணி நான் போற்றி பாதுகாத்து வருகின்றேன். அந்த கடிதத்தை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அந்த கடிதம் என்னுடைய புத்தகத்தை பற்றி ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். என்ன ஒரு பெரிய சிறப்பு என்றால், மேதகு கலாம் அவர்களிடம் செயலராக இருந்தவர் PM நாயர், அங்கே பாண்டிச்சேரி கூட தலைமை செயலராக இருந்தார்கள். அவங்க ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற மேதகு கலாம் அவர்களுக்கு நிறைய பேர் புக்ஸ் அனுப்புவாங்களாம். அப்போ ஒரு ப்ரைவேட் செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்களாம், அந்த புத்தகத்தை பாராட்டி கடிதம் போடுவாங்களாம். ஆனால் அப்துல் கலாம் சொல்லுவாராம், நீங்கள் பண்ணுறது தப்பு. அந்த புத்தகத்தில் நான் படித்த சில விஷயங்களை, எனக்கு பிடித்த சில விஷயங்களை நான் புத்தகத்தில் குறித்து வைத்திருக்கிறேன். அந்த செய்தியை நீங்கள் அந்த ஆசிரியருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம். ஏன்னா பல பேர் நீங்கள் புத்தகம் அமிச்சிங்கன்னா கடிதம் வரும், வி ஹவ் சீன் ஒரு புக்ஸு, மை விஷஸ் டு யூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்துல் கலாம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களுக்கு உரிய மரியாதையை, அங்கீகாரத்தை கொடுக்கின்ற வகையில் எந்த புத்தகம் அனுப்பப்பட்டதோ அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை உள்வாங்கி அது குறித்தும் கடிதம் எழுதி அந்த எழுத்தாளர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர். அதுக்காக தான் அந்த கடிதத்தை நான் பெரிய ஒரு புதையலாக நான் வைத்திருக்கின்றேன். நேர்களே, நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் பல செய்திகளை நம்மோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் அடிப்படையில் நல்ல ஒரு மனிதர், ஒரு சிந்தனையாளர். 2வது விசாலமான பார்வை மிக்கவர். 3வது அறிவியல் மேதை. 4வது மிக சிறந்த ஒரு இளைஞர் நல ஊக்குவிப்பாளர். 5வது ஜனாதிபதிகளுக்கெல்லாம் தலைவனாக, ஒரு மக்கள் ஜனாதிபதியாக, இப்படியாக 5 பரிணாமங்களில் இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். சார், இப்போ நம்ம பல செய்திகளை பேசிக்கொண்டிருக்கு இல்லைங்களா? அப்துல் கலாம் வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் உங்களை பாதித்த சம்பவங்கள் என்ன இருக்குங்களே? நான் சொன்னேன், இது போல் அம்மா இறந்துட்ட பிறகு என்னுடைய சூழல்னு போது, அம்மாவோட ஆன்மா எப்போ சந்தோஷப்படுனா, நீ உயர்ந்து காட்டினா அம்மா சந்தோஷப்படுவான்னு சொன்னால் உயர்ந்து காட்டினார் அப்துல் கலாம் வச்சோம். எனக்கு அது ஏற்புடைய கருத்து வச்சிங்களேன். அதனால் அதுபோல் மேதகு அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறு எதனா ஒரு பெரிய சிறு சம்பவங்கள் உங்களை பாதித்த சம்பவங்கள் இருக்கலாம். அது மாணவர் பருவமாக இருக்கட்டும், அல்லது பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற பொழுது இருக்கட்டும். ஏன்னா இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற பொழுது பொதுவாக ஜனாதிபதி மாளிகையில் இப்தார் என்ற ஒரு முஸ்லீம் பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். எல்லா பிரசிடெண்ட்டும் செய்வாங்களாம். இவர் என்ன பண்ணாரா, அது டைமில் பிரசிடெண்ட்டு என்ன பண்ணாரா, அப்துல் கலாம் அவர்கள் செக்ரட்டரி கூட்டாராம். இந்த இப்தார் நோன்புக்கு பிரசிடெண்ட் மாளிகையில் யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டாராம். இல்லை சார், முக்கியமான விஐபிலாம், அவங்களாம் வசதியாக இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு ஏங்க நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கணும், எவ்வளோ செலவாகும் கேட்டாராம். செக்ரட்டரி சொன்னாரா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு செலவாகணும். அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுங்கள், பிரசிடெண்ட் மாளிகையில் இப்தார் கொண்டாடாதீங்க. அந்த பணத்தை வாங்கி டெல்லியில் நிறைய பேர் குளிர் நடுங்கினுங்கிறான். நிறைய ஏழை எளிய மக்கள் எல்லாம், அனாதை மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த அனாதை விடிக்கு சென்று செலவு பண்ணுற பணம், இப்தார் நோன்புக்கு செலவு பண்ணுற பணத்தை அனாதை விடுதிக்கு சென்று அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு சட்டை, துணி, சாப்பாடு தட்டு, அந்த குளிரில் போட்டிருக்கிற பிளாங்கெட்ஸ்லாம் வாங்கி கொடுங்கன்னாரா போயிட்டு. அதுபோல் வாங்கி கொடுத்தாராங்க, சட்டத்தை மாற்றிட்டாராங்கன்னு போயிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணாரோ, அப்துல் கலாம் செக்ரட்டரி கூட்டு, இப்போ நீங்கள் செஞ்சது கவர்மெண்ட்டு பணம், நான் என் சொந்த காசு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், அதே போல் வாங்கி அந்த அனாதை ஏழை குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாராம் போயிட்டு. என்னங்க நினச்சி பாருங்க, கவர்மெண்ட்டில் எப்போனா வாய்ப்பு கிடச்சி எப்போல்லாம் நம்ம என்ன பண்ணி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா, போய்ட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறோம்ல. இந்த மனுஷன் பாருங்கள், நீங்கள் அதோட பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க அண்ணன், தம்பி, பிள்ளைங்க, பேர பசங்க 52 பேர் பிரசிடெண்ட் மாளிகை வந்தாங்களாம். செக்ரட்டரியை கூட்டாராம். இவங்களுக்கு 1 பைசா கூட நீங்கள் சொல்ல பண்ணக்கூடாது. 2வது விஷயம், கவர்மெண்ட் வெஹிக்கிள் கொடுக்கக்கூடாது. பிரசிடெண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸு தே ஷுட் நாட் யூஸ், அந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. பஸ்ஸை ஹையர் பண்ணிட்டு அந்த பஸ்ஸுக்கான காசை கொடுத்துட்றேன். 3வது, இங்கே காலையில் தங்கி சாப்பிட்றாங்களே, இட்லி சப்பாத்தி சாப்பிட்றாங்களே, எல்லாத்துக்கும்
கொடுத்துட்றேன். அதை விட பெரியது அவங்க அண்ணன் இருக்கிறல்ல, அப்துல் கலாமோட அண்ணன் 99 வயசு லப்பர் மரக்காயான்னு சொல்லிட்டு, அவர் வந்து அப்துல் கலாம் கூட படுத்துனாராம். அப்துல் கலாம் பாருங்கள், அதுக்கு என் ரூமில் படுத்தார், என் ரூமில் தங்கினா இருப்பாருங்க, அதுக்கும் நான் காசை கொடுத்துறேன்றாரான். போயிட்டு செக்ரட்டரி சொன்னார், ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியல உங்களுக்கு. நான் சொல்லி புரியுதுங்களா? அப்துல் கலாம் பெட்ரூமில் பிரசிடென்ட் மாளிகையில் அவங்க அண்ணன் கூட படுத்துக்கினாராம். தம்பிக்கில் பேசலாம்னு சொல்லிட்டு, என் கூட எங்கள் அண்ணன் படுத்ததுனால அந்த அறைக்கும் நான் காசு கொடுத்துறேன்றாரான். போயிட்டு அப்துல் கலாம் இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்க முடியுமா என்று அவரிடம் செயலராக இருந்தவர் என்னோட இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்க. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு ஏனென்றால் எதனால் அப்துல் கலாம் இவ்வளோ பெரிய சிறப்பு என்றால், என்ன விஷயத்தை மக்களிடம் எதிர்பார்த்தாரோ அந்த விஷயத்தை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர் அப்துல் கலாம். நீங்கள் பல பேர் பாருங்கள், நீங்கள் மேடையில் பேசுறது ஒன்றா இருக்கும், நடைமுறை வாழ்க்கையில் செயல் ஒன்றா இருக்கும். இவர் சொன்னார், சிந்தனை செயல் எல்லாம் ஒரே நேர்கோடு. என்னை பொறுத்தவரை காந்தியுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். மகாகவி பாரதியை குறைய சொல்ல முடியாது. மூன்றாவதாக நான் பார்த்து வைக்கின்ற மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். ஏனென்றால் என்ன விஷயம், யோகியம், உண்மை, ஒழுக்கம், ஒழுக்கம் இலான் காணான் உயர்வு என்பதை போன்று ஒழுக்கம்தான் அவருடைய வாழ்க்கை வெற்றிக்கான. இப்படி தன்னுடைய வாழ்க்கை கருத்துக்களையும் என்ன விஷயத்தை மக்களுக்கு போதித்தாரோ அதன்படி வாழ்ந்து காட்டிய மகான் ஐயா கலாம் அவர்கள். சார், இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இதை நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க. எனக்கு நேற்று இரவுல இருந்து எனக்கு வந்து மிகப்பெரிய நெருடல். இதை நான் யார்கிட்ட வந்து வெளிக்காட்ட முடியும்? பழாப்போன மனசு வகுப்பறைகள் மாணவர்களிடத்துல தான் அதை எதிரொலிக்க முடியும். இன்றைக்கி நான் 2 வகுப்புலையும் இதை நான் எடுத்து சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் எஸ், இது வந்து பொய் இல்லை. ஆனால் இது பலமா பலவீனமா அப்படிங்கிறது என்னால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று இந்து பேப்பரை பார்க்கும்போது ராமேஸ்வரத்தில் வந்து 12 மேல்நிலை பள்ளிகள் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 1200 மாணவிகள் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களாக வருகிறார்கள். ஆனால் அந்த +2 முடித்த பிள்ளைகள் அந்த சின்னஞ்சிறிய தீவிலே மேல் படிப்பு படிப்பதற்கு கல்லூரி கிடையாது. அப்படின்னா ராமேஸ்வரம் என்றால் ராமநாத சுவாமி என்று சொல்லுகின்றோம், காசியோடு பொருத்தி பார்க்கிறோம். இன்றைக்கு அதற்கு நிகராக கலாமோடு அதனை நாம் தொடர்புபடுத்தி பார்க்கிறோம். கலாம் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தார். ஒரு மாபெரும் மனிதர், செல்வாக்கு மிக்க இடத்திலே அவர் ஊர் இன்றைக்கு அதே நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாணவர்கள் இன்றைக்கும் 12வது முடிச்சதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகிறதுக்கு வக்கற்றவர்களாக, அதில் பெரும்பான்மை மாணவர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த மாணவர்கள் 12வது முடித்ததுக்கப்புறம் அந்த ஊரில் அந்த தீவில் கல்லூரி இல்லாத காரணத்தினாலே அவர்கள் கடலுக்கு செல்லுகிறார்கள், வாழ்க்கையை கரையிலே போட்டுவிட்டு. இந்த கரையை போக்குவது யாருடைய கடமை? இன்றைக்கும் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார், அவருடைய ஊர் வளர்ந்ததா? அந்த ஊருக்காக அவர் ஏதேனும் செய்ய முற்பட்டாரா? வராதுங்க, அந்த மனுஷனுக்கெல்லாம் வராது. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறது போல வராது. எல்லாமே ஒரே மாதிரியாக பார்த்தார். அந்த ஊருக்கு இப்போ போய் பாருங்களேன், இன்றைக்கி அத்தனை பேர் லட்சக்கணக்கானவர்கள் குவிகிறார்கள். நான் 4 வருஷத்துக்கு முன்னால் ராமேஸ்வரம் போனேன், 30 வருஷத்துக்கு முன்னால் நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். 10 வயசில் பார்த்தேன், 3 வருஷத்துக்கு முன்னால் ராமேஸ்வரம் போனேன். அதேமாதிரி ரோடு பெரிய ஒன்றும் கிடையாது. தார் ரோடே நீங்கள் பார்க்க முடியாது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தங்கிற மாதிரி. அன்றைக்கி 5 கிலோமீட்டருக்கு காலார போய் படிச்சுட்டு வந்தார் கலாம். அதே வாழ்க்கை தான் இன்றைக்கும் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. ராமநாதபுரத்துக்கும் திருச்சிக்கும் போய் கல்லூரி படிக்கட்டுகளை தொட்டாதே, அதே போலத்தான் அது கூட இல்லாத நிலை இன்றைக்கு அந்த மாணவர்களுக்கு இருக்குதுன்னா இதை விட பெரிய பாதிப்பு என்னங்க இருக்க முடியும்? கனவு காணுங்கள் மாணவர்களை பார்த்தா அவன் ஊர் மாணவர்களுக்கு ஒரு கல்லூரி இல்லைன்னு நேற்று பேப்பரில் பார்க்கும்போது மனம் பாழ்பட்டு விட்டது. அடுத்தது நான் இன்னொன்று சொல்லுவேன், கலாமுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் வந்து வாத்தியாரை அடிச்சுட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களாங்க. தினமும் செய்தி பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோமாங்க. வாத்தியார் அடிக்க மாட்டாரா? அடி வாங்கிய மாணவன் மாணவனாக உருவாகவில்லையா? 4வது படிக்கும்போது ராமகிருஷ்ண ஐயருங்கிறார் கணக்காசிரியர் வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறார். இவர் தவறாக தன்னுடைய வகுப்பறை நினச்சிங்கன்னா அந்த வகுப்பறைக்குள்ள நுழையிற அக்னிசிறர்களை பதிவு பண்ணியிருக்கிறார். அடிச்சிருக்கார் சரி ஓத்த. ஆனால் அதே ஆள் வந்து அசம்பிளியில் அந்த ஆசிரியர்
பாராட்டுறாரு. என்னிடத்தில் உதவி வாங்கிய மாணவன் மகத்தானவனாக வருவான். ஒரு நாள் பாருங்கள், இந்த மாணவன் இந்த பள்ளிக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் பேரும் புகழும் தேடி தருவான் என்று. அடி வாங்கிய கலாம் சரித்திரமானான். இன்றைக்கி அடி வாங்கிய மாணவன் கலவரம் பண்ணுறான், ஆசிரியரை உள்ளே போடுறாங்க. சமூகம் மாற வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும்போது அப்போ எனக்கு நேற்று அந்த இந்து பேப்பரில் இதை பார்க்கும்போது என்னங்க, 1700 மாணவர்கள் வந்து +2 முடிச்சுட்டு வராங்களாம். அங்கே படிக்கிறதுக்கு கல்லூரி இல்லை. என்னங்க இன்றைக்கி வந்து அங்கே கோவில் இருக்கும், நாளைக்கு கலாமுடைய சமாதி இருக்கும். கல்லூரி எப்போ வரும்? அங்கே கனவு எப்போ மலரும்? கண்டிப்பாக இதை போக்குவது தேசத்துடைய கடமை. நிச்சயமாக நீங்கள் கலாமுக்கு எது வேணாலும் வையுங்க. இந்த ஆண்டு வருகின்ற கல்வி ஆண்டிலே அங்கே கல்லூரிகள் கட்டுங்கள். அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும். பல கலாம்கள் ராமேஸ்வரம் இந்தியாவிற்கு தர வேண்டும். ஏனென்றால் அவனுடைய ஆத்மா அங்கே தான் உலாவிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு பெரிய பாதிப்பு தான். மீதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதெல்லாம் அச்சங்களை தூக்கி எறிய வேண்டும். எவ்வளோ கேவலங்கள் நம்மளை நோக்கி வந்தாலும் அதை நாம் தலை குனிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, அந்த முதல் ராக்கெட்டு 80 பறக்குதுங்க. அடுத்த 350வது வினாடி அது கடலிலே விழுகிறது. ஸ்ரீஹரிகோட்டா எல்லோரும் கேவலம் பண்ணுறான். கலாமை பார்க்கும்போது அவர் பதிவு பண்ணுறார். கலாமை பார்க்கும்போது நக்கல், கேலி, கிண்டல், கேவலம், கண்ணீரும் கம்பளையுமாக அந்த விஞ்ஞானி 80. அடுத்தது எப்போ விடுவீங்க? கீழே விழுமா இப்படின்னு பத்திரிகையில் எழுதப்படுகிறதாம். என்னென்ன திட்ட இயக்குனர் காணவில்லை, தலைமறைவாகி விட்டார், தலைப்பு செய்தி. ஆனால் 2வது முயற்சி வெற்றியாக தொடர்கிறது. அஸ்வினி பறக்கிறது. ஜெயித்தோம் இல்லையா? அதுக்கெல்லாம் அவர் பட்டதெல்லாம் அவ்வளோ சொல்லடி, கேவலம், ரொம்ப பார்த்துட்டான். இருந்தால் வலிமை உள்ள வல்லவன் தான். வணக்கங்க. வணக்கம் சார். டிவி வால்யூத்தை குறைச்சிருங்க சார். சார் டிவி வால்யூத்தை குறைச்சி உங்கள் தொலைக்காட்சி குறைங்க சார். டிவி வால்யூத்தை குறைச்சிருங்க சார். சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா. 2 பேரும் நல்லா இருக்கிறேங்க ஐயா. வணக்கம். நலம். நிச்சயமாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்பார்ந்த நேயர்களே, பேர் சம்பத்குமார் எனக்கு அவருக்கு வணக்கம் வைக்க தூண்டுகிறது. ஏனென்றால் ரொம்ப ஒரு ஆக்ரோஷம், இந்த ஒரு ஆக்ரோஷம் தேவை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் எல்லோரும் நம்ம சமூகத்தை குறை சொல்கிறோம். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, எல்லாம் பேசுகிறோம் நம்ம. பட் நாம் சரியாக இருக்கிறோமா என்று நம்ம மனசாட்சி தான் தெரியும். நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் பல பேர் பார்த்திங்கன்னா வெற்றி விளம்பரம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அப்துல் கலாம் ரொம்ப சுட்டி காட்டார். வெற்றி என்பது உள்ளிருந்து வர வேண்டும். வெளியிலிருந்து வந்ததுன்னா அது விளம்பரம். உன்னிடமிருந்து வந்ததுன்னா அதான் உண்மையான வெற்றி என்றார். அப்போ உன்னை நீ மாற்றிக்கொள்ளாமல் உன்னால் வெற்றி பெற முடியாது. ஒரு அழகான ஒரு கவிதை வருகிறது. விதைத்தவன் தூங்கலாம், ஆனால் விதைகள் தூங்குவதில்லை. அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்கின்றார். நாளை அவருடைய பயணம் ராமேஸ்வரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நாளைக்கு அவர் மண்ணிலே கலக்கப் போகின்றார். ஆனால் அந்த மனிதன் வாழ்ந்த பொழுது கனவு காணுங்கள், நம்பிக்கை என்ற ஆயுதத்தை இந்த பயணமாகுங்கள் என்றெல்லாம் இளைய சமுதாயத்தை உசுப்பி விட்ட அந்த அப்துல் கலாம் என்ற ஒரு பேரொளி பார்க்கின்ற பொழுது
அந்த மனிதன் இன்றைக்கு இல்லை என்றாலும் கூட அவன் வாழ்ந்த பொழுது விதைத்திருக்கின்ற விதைகள் இருக்குது பாருங்க, அதற்கு சாவு என்பதே இல்லை. அந்த விதைகள் என்றைக்கும் உறங்காது, நெருப்பு பொறி போல கனன்று கொண்டே இருக்கும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் பொந்தினில் காட்டினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்று உண்டோ தடீரத்துவம் என்று பாரதி சொல்றானே. அதே போல பார்த்தீங்கன்னா மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் எல்லோருக்கும் கனவு காணுங்கள் என்ற ஒரு நம்பிக்கை அக்னியை வைத்திருக்கிறான். அந்த நெருப்பு என்பது என்றைக்கும் அழியாது. அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதன் இன்றைக்கு உடலால் இறந்து விட்டாலும் கூட உள்ளத்தால் இதயத்தால் நம்முடைய நாடி நரம்புகளில் கலாம் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதனுக்கு நாம் எல்லோரும் நம்முடைய வீர வணக்கத்தை புகழ் அஞ்சலியை செலுத்த வேண்டும். அது நம்முடைய அடிப்படை கடமை என்று சொல்லிக்கொண்டு அந்த மனிதன் வாழ்ந்த பொழுது மனிதனாக வாழ்ந்தான். இன்றைக்கு உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு தெய்வீக மனிதனாக மாறிவிட்டார் அப்துல் கலாம் என்று சொல்லி. வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்கப்பா. நான் வந்து அரியன்கோம் சார். சொல்லு ராஜா. நான் வந்து ஃபர்ஸ்டே உங்களோட இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ வந்து இது நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். சரி ராஜா. இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து செகண்ட் இயர் பிடெக் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட் ராஜா, வெரி குட் ராஜா. நான் இப்போ சந்தோஷமா ஒரு விஷயம் வந்து சொல்லக்கூடாது. அது நம்ம வந்து நான் இந்த வயசுல வந்து நான் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து இந்த அப்துல் கலாம் என்ற ஒரு ரொம்ப நான் சொன்னா மட்டும் தெரியாது, எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா தம்பி. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் நேற்று நான் ஒரு தேவையான விஷயம் சொல்றதா இருக்கலாம். நான் வந்து சின்ன வயசுல எங்க தாத்தா வந்து நான் இழந்துட்டேன். நேற்று இவரை பார்த்து நான் வந்து அழுது வந்து எனக்கு வந்து அவரோட அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு அப்படியே கொண்டு வந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு எனக்கும் வந்து நான் வந்து இவரை பார்க்கறதுன்றதுக்காக தான் வந்து ஒரு பெரிய காலேஜ்ல படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் சரி நான் வந்து எனக்கு பிடெக் வந்து நான் வந்து ஐஎஸ்டின்னு அந்த ஒரு காலேஜ் எனக்கு வந்து கிடைக்கல. சரி எப்படியாச்சும் ஒரு எம்டெக் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு காலேஜ் ஏதாச்சும் நம்ம படிச்சு அவர் எப்படியாச்சும் ஒரு மீட் பண்ணணும்னு ஒரு பெரிய ஒரு இதுல இருந்தேன். ஆனா வந்து கடவுள் அவர் சீக்கிரமா கூட்டு கொண்டார். என்ன இருந்தாலும் நான் வந்து இப்ப என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து நான் வந்து இப்ப நிறைய ஒரு சமூக இந்த ஊடகங்கள்ல பாக்குறேன். அவர் வந்து அரசியல், ஆனா அவரை மட்டும் என்னைக்கும் வந்து அரசியலை மட்டும் அவர் வந்து எப்பயுமே கமெண்ட் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு 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 வாழ்ந்த கடவுள்னு தான் நான் சொல்லணும். நிச்சயமா நிச்சயமா உண்மையாலுமே வந்து ஒரு புத்தர் அளவுக்கு தான் நான் அவர் வந்து கண்டிப்பா நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட அவருக்கு ஒரு இறப்புன்னு பாத்தீங்கன்னா அவரு சொன்ன யாருக்கு இந்த மாதிரி ஒரு இறப்பு கிடைக்கும் யாருன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நீ இந்த வயசுல இப்படி பேசுற பாரு ராஜா, உண்மைதான். நல்ல அழகான ஒரு மரணம் தான் இருக்கு. உண்மைதான். அதான் அவரே ஒரு சொல்லிருக்காரு, இது மாதிரி வந்து நான் வந்து என்னோட வேலையிலே நான் இறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாவு யாருக்கு கிடைக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா. அதான் இதை பார்த்தோன்னே நான் வந்து அன்னைக்கு வந்து அந்த முகநூல்ன்ற அந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு அவருடைய அந்த நியூஸ் சொன்னோடனே நான் ஏதோ வந்து ஜஸ்ட் அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சோன்னே திடீர்னு பார்த்தா ஒரு இறந்துன்னு போட்டோடனே அப்படியே அதை வந்து மறுபடியும் ஒரு 5 ரூபா பார்த்தேன் அவர் இது மாதிரி இறந்ததுன்னு கேட்ட உடனே. ஆனா என்ன இருந்தாலும் அவர் இறந்ததுன்றது இதுக்கப்புறமும் இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்ட்ல யாரும் வந்து ஈடு செய்ய முடியாதுன்றதை நான் கன்ஃபார்மா சொல்லிட்டேன். அது 100% கன்ஃபார்ம். ஆனா அவரை மாதிரி இப்ப வளர்ற எல்லாருமே வந்து அவர் வந்து ஒரு வீக்கான் லைட்டா இருக்குன்றதை நம்ம உணர்ந்து நம்ம அவர் சொன்ன ஒரு வழியில நம்ம வந்து எல்லாரும் முன்னேறி இந்த நாட்டுக்காக உழைக்கணும். வெரி குட் ஆச்சா, நல்ல பிரமா பேசுறீங்க தம்பி. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் ஆச்சா. அப்துல் கலாம் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு 2007 நீங்கள் என்ன ஆக போகிறீங்க ப்ரெஸ் ரிப்போர்ட் கேட்குறாங்க. இந்த மக்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் ஜனாதிபதி என்று நினைவு கூற வேண்டும் என்று அவர் பேசினார். ரெண்டாவது, என்னுடைய ஜனாதிபதி ஓய்வுக்கு பிறகு நான் ஒரு பேராசிரியராக என்னுடைய பணியை தொடங்கி மீண்டும் இந்த மாணவ சமூகத்திற்கு நல்ல கருத்துக்கள் விதைக்கப் போகிறேன் சொன்னார். 2 விஷயம். அந்த ஒரு மனிதனை பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல பேராசிரியர், தரமான ஒரு மனிதர் இங்கே வந்திருக்கின்றார். அற்புதமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கிட்டு பேசினார். அடுத்ததாக, இந்த உலகம் அவரை என்ன அந்த மனுஷன் வாழ்ந்தபோது சிந்தனை பண்ணவரோ அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடாக இந்த உலகம் அவரை மக்கள் ஜனாதிபதியாக அடையாளம் கண்டுவிட்டது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை போன்று
ஒரு மனிதன் என்ன கொள்கைக்காக கோட்பாடுகளை முன்வைத்து வாழுகின்றோனோ அந்த கொள்கையில் கோட்பாடில் உண்மை இருந்ததுன்னா நிச்சயமாக காலத்தை வென்று கடக்கும், ஜெயிக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அப்துல் கலாம் வாழ்க்கை முறை என்று சொல்லிக்கொண்டு அந்த வாழ்க்கை முறையை இளைஞர்களை பின்பற்றுங்க. சோர்ந்து போயிடாதீங்க, விரக்திக்கு போகாதீங்க. உலகம் உங்களை காலை பிடிச்சி இழுத்து விடுதா, தாங்கிக் கொள்ளுங்கள், நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை தான் அப்துல் கலாம் கொடுத்திருக்கின்ற தீப்பொறி என்று சொல்லிக்கொண்டு அந்த அப்துல் கலாம் குறித்த வாழ்க்கை வரலாறுகளை, சம்பவங்களை கடைசி நிமிடம் அழைத்தாலும் கூட டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் மிக அழகாக உணர்ச்சி வசப்பட்டு உள்ளார்ந்த நெறிகளோடு நம்மோடு பேசியிருக்கின்றார். உங்கள் சார்பாக அவருக்கு வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சிறப்பு அழைப்பாளருக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி. வணக்கம்.